திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதே போல குரு பகவான் அதிசாரம் பெற்று சிம்மத்துக்கு வந்துட்டு மறுபடியும் தன்னுடைய கடக வீட்டுக்கு போக போகிறார். இப்ப இந்த வருஷம் குரு 3 வீட்டையும் கிராஸ் பண்றாரு. கேது பகவான், ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வருஷம் கார்த்திகை மாசம் பயிற்சி ஆகுது. கேது சிம்ம வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கும், ராகு கும்ப வீட்டுல இருந்து மகர வீட்டுக்கும் வரப்போகிறார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதே வீட்டுல இருக்க போகிறார். வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் இனி பயிற்சி கிடையாது. இங்கே இந்த 1 வருட காலங்களும் இருக்க போகிறார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவோட கடைசி எண்டிங்ல இந்த பயிற்சிகள் மூலமாகவும் இந்த வருடம் உலக அளவுல தனிப்பட்ட ஜாதகம் ரீதியாகவும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கறதே முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசி அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ராசி அதிபதி இந்த வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமான உடனே நீங்க ரொம்ப தெளிவாயிருவீங்க. முதல் விஷயம், அதாவது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே நம்ம பலமாக இருந்தால், நம்ம எதிரிகளாக இருந்தாலும், நம்ம துரோகிகளாக இருந்தாலும் எதையுமே எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அப்போ உங்களுடைய, அதாவது உங்களை ஆளக்கூடியவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாகும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த வருடம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம வாக்கிய முறை, திருக்கணித முறை அப்படிங்கிற எத்தனை முறைகளை எடுத்துக்கொண்டாலும் சனி பயிற்சி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஜென்ம சனி. அப்போ சனி இங்க இருப்பார், சந்திரன் உங்க ராசி சந்திரன் உள்ள இருக்கு. சனி சந்திரன் பொதுவா சனி சந்திரன் குழப்பங்களை கொடுத்தாலும் பிரபலப்படுத்தும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா பெயர் புகழ் மதிப்பு உங்க ஜாதகத்துக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ அதற்கு தகுந்தது போல நல்ல புகழை கொடுத்து உங்களை வளர்ச்சி அடைய செய்யும், பிரபலம் அடைய செய்யும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஒருவேளை தசாபுத்திகளும் கிரகங்களும் கொஞ்சம் பலம் குறைவாக இருந்தால் நீங்க செய்கின்ற வேலை ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா அது தேவையில்லாத சின்ன சின்ன கெட்ட பெயரையும் ஜென்ம சனியில கொடுக்கும். ஆனாலும் குரு இங்கிருந்து உங்க சனியை பார்க்கறதுனாலையும் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கொஞ்சம் குறையதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா குரு 1-10 கூடையவர், கர்மகாரகன். அப்ப நல்ல கர்மாவை உங்களுக்கு வேலை செய்வதற்காக அவர் வந்து இந்த இடத்துல இருக்கிறார். அதனுடைய பலன் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. தொழில் வளர்ச்சியும் ஏற்பட போகுது. பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கூட போகுது. அப்ப தொழில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள், பார்ட்னருக்குள்ள பஞ்சாயத்து ஆகிறது, நண்பர்களுக்குள்ள எல்லாம் பிரச்சனையானது எல்லாமே விலகிடும். சொந்தமா தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் நிறைய வரும். அல்லது ஒரு தொழில் மாற்றம் பண்ணலாமா, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடம் போகலாமா, அல்லது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கூட ஒரு சொந்த தொழில் பண்றதுக்கு உண்டான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு வருடமாக இந்த வருடம் மீனராசிக்கு ஏற்படும். பொருளாதாரம் நல்லா இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எப்படி குடும்ப தேவைகள், குழந்தைகளுடைய தேவைகள், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாசம், அதாவது இந்த வருடங்கள். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயாக இருக்கிறதுனாலையும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் ராகு பகவான் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி கார்த்திகை 19ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு. இது எல்லாமே ஒரு சிறப்பான அமைப்பு தான். பெரிய வளர்ச்சி திடீர்னு கொடுத்துரும், திடீர்னு சக்சஸ் ஆகுறது, திடீர்னு வளர்ச்சியை கொடுக்கறது இதெல்லாம் உண்டு. பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், அல்லது அதெல்லாம் உங்களுக்கு வர்ற மாதிரி இருந்தா அதெல்லாம் இந்த பிரச்சனைகளை கிளப்பி அது உங்களுக்கு வர வைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க இந்த வருஷம். உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது, தொழில் நல்லா சிறப்பா வர்றது, பண தடைகள் எல்லாமே விலகிறது, பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்க முயற்சி நிறைய டைம் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனா இப்ப கொஞ்சம் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஏதாவது ஒரு வழியில நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். கூட பிறந்தவர்கள் மூலம், அதாவது கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். ஆனா அது என்ன ஆகும்னு கேட்டுட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஏதாவது விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. பணமா கூட, எனக்கு அது செஞ்சு கொடு, இது செஞ்சு கொடுன்னு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நகர்ந்து போகும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அடுத்தது பாருங்க, கார்த்திகை மாசம் கேது பகவான் உள்ள வந்தாரு. அப்ப குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். குருவோட சேர போகுது, ராசி அதிபதியோட. குழந்தைங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன செய்யறாங்க, கேரக்டர் வைஸ்ல எப்படி இருக்காங்க, அவங்க மொபைல்ல செக் பண்ணி பாக்குறாங்க, என்ன படிக்கிறாங்க,
சோ இதுல எல்லாமே கொஞ்சம் அந்த கேது 5ஆம் இடத்துல இருக்கும்போது கவனமா இருக்கும். ஏன்னா 5ல் கேது வரும்பொழுது குழந்தைகள் ரீதியான ஒரு மனக்குழப்பங்களும் மனக்கவலையும் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியோட சேர்ந்திருக்கு. சோ அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்தது. இருப்பினும் 11ஆம் இடத்துக்கு ராகு வரதுனாலையும் குரு அங்கிருந்து ராகுவை பார்க்கறதுனால லாபங்கள் பெருக போகுது. மேக்சிமம் யாருமே எழுதுறது பெரிய லாபம் வராது. பட் என்ன ஜாக்பாட்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்கு குரு உச்சமாகி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா லாபஸ்தானம் வெளுக்க போகுது. லாபங்கள் பெருக போகுது. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இந்த மீனராசிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிப்பு தடை ஏற்படும். அந்த படிப்பு தடை எல்லாமே உடைச்சிட்டு இந்த 9ஆம் இடத்துல இருந்து, அதாவது குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த படிப்புல இருந்த தடைகள் விலகி உயர்கல்வி படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் போறதுக்குண்டான வாய்ப்புகள், கடைசிக்கு வெளி மாவட்டமாவது போய் மாறி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா மீனத்துக்கு உண்டு. ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பீங்க, உங்க கேரக்டர் வைஸ் சுத்தமா மாறி இருக்கு. பட் அது வளர்ச்சின்னு அர்த்தம். வளர வளர நமக்கு அந்த சனி உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது அந்த வளர்ச்சியை நிச்சயமாக கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற அமைப்பும் இந்த சனி பகவானுக்கு ஒரு கடமையே ஆகும். சோ மீனம் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்டோபருக்கு, அதாவது கார்த்திகை மாசத்துக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கேது உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப குழப்பங்களும் மன விரக்தியும் கார்த்திகை மாசத்துக்கு மேலதான் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு குரு உச்சமாக இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. மாணவர்கள் எல்லாமே படிப்புல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். நல்ல மார்க்ஸ், கண்டிப்பா நல்ல மார்க் வரும். பட் இருப்பினும் இனிமே கவனம் செலுத்தி படிக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படிங்கறத பார்த்து கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போடணும். மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் மீண்டும் எழுந்து தன்னுடைய உரிமைக்காகவும் தன்னுடைய விஷயங்களுக்காகவும் சிறப்பான ஒரு நல்ல வழிகளை நிச்சயமாக சனி பகவானும் குரு பகவானும் இந்த கிரகங்களும் உங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் உண்டு. சோ பயப்பட வேண்டியது கிடையாது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருவினையாகும். உங்களுடைய நேர்மைக்குண்டான எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகி வரும். இயற்கையாகவே மீனம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவோம். மீனராசி எங்கிருந்தாலும் அவங்க குடும்பத்துல செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பட் என்ன அப்படின்னு ஏழ்நிலை நடக்கும்போது கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். அது விலகினதுக்கு அப்புறமும் சிறப்பாக இருக்கும். பட் இந்த வருஷம் உங்களுக்கு எந்த தடைகளும் இருக்காது அப்படிங்கறது அமைப்பு. மீனம் அடிக்கடி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வதும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவதும் குடும்ப ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்குள்ளான ஒரு வழியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க குலதெய்வம். உங்க இஷ்ட தெய்வ வழிபாடுகளும், உங்களுடைய நீங்க யாரு குருவா நினைச்சிருக்கீங்களோ அவங்களுடைய வழிபாடுகளும் தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரமும் உச்சமும் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு மீனராசிக்கு அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய பலனாகும். பராபவ வருடத்துல இந்த வருடம் மக்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சியோட இருக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய கோவில் கட்டுமான பணிகள் செய்வீங்க, நிறைய கோவில்கள் உருவாகும். அதே போல குருவும் கேது சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கோவில் கட்டவும் செய்வாங்க, நிறைய கோவில் புதுப்பிக்கப்படும். அதே போல நிறைய கோவில் தகர்த்து எரியப்படும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய், அதிகமாக கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களில் பாதிக்கப்படுவாங்க. கண் சம்பந்தப்பட்டதும் கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களையாலும் நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இருப்பினும் குரு சனியை பார்க்கறதுனால எவ்வளவு மருத்துவ செலவுகள் வந்தாலும் கண்டிப்பாக அதுல சரியாயிரும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்காது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சராசரியாக வெளிநாட்டு பணம் எல்லாமே நமக்கு சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மக்கள் கொஞ்சம் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்களை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வதும், அதிகமாக தீர்த்த யாத்திரை கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இந்த பிளைட்ல போயிட்டு வருது, இது போல கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போயிட்டு வரது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வது இந்த வருடம் அப்படிங்கிறது நல்லது. ஹிமாச்சல் பிரதேசம் சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மழை வெள்ளங்கள் நீர் நிலச்சரிவுகள் இது போல அதிகமா ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் நல்லா செழிப்பா இருக்குங்க, நல்ல செழிப்பா இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், துணி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சி நல்ல பண வரவு அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்க போது அந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் மந்த நிலையில இருப்பாங்க. கொஞ்சம் மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் கொஞ்சம் இழப்புகளும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நிறைய தேவையில்லாத விரைய செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் இந்த வருடம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராகு அந்த இடத்த பார்க்கறதுனால ஒரு பெரிய மத தலைவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரலாம்.
அல்ல அவர்களுக்கு ஏதாவது கண்டங்களோ ஒரு இறப்புகளோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது எந்த மதமாக இருந்தாலும் கொஞ்சம் மத தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து, ஒரு நோய் நொடிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த வருஷம் செழிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விரயங்களும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கு. ரொம்ப எதுவுமே ஹை டென்சிட்டில போறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கு. இதனுடைய தனியா ஒரு பதிவும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு தனியா ஒரு பதிவுகளும் பார்க்கலாம். அதே போல இப்ப இதற்கு முன்னாடி கொடுத்த இந்த தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ராசி பலன்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.